வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து ட்ரைவிங் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணி சில பேர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து டேரெக்டாக போகிறதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்டில் போகிறது வந்து ஓகேவா இல்லை கவர்மெண்ட்டில் போகிறது ஓகே அப்புறம்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எது பெஸ்ட்டுங்கிறத நான் இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து நமக்கு வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரை பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ வந்து எண்டு வரை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன்லைன் கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து லைசன்ஸ் எடுக்கிறது எப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து போட்டிருக்கவங்க பேசிக் தியரி ஃபைனல் தியரி எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐ டெஸ்ட்லாம் முடிச்சிருப்பீங்க. முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பிடிஎல் அப்ளை பண்ணி சிமுலேட்டர் கிளாஸு எல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ராக்டிக்கல் லெசன் வந்து கூட்டி போவாங்க. ப்ராக்டிக்கல் லெசனில் வந்து எத்தனை லெசன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா இத்தனை லெசன் தான் கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து எத்தனை கிளாஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து 5 கிளாஸ் 6 கிளாஸ்லேயே நீங்கள் வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணி நல்ல வண்டி ஓட்டினீங்கன்னா நீங்கள் வந்து 6 கிளாஸுக்கு அப்புறம் வந்து அவங்க ட்ரெயினர் வந்து உங்களுக்கு வந்து மெயின் டெஸ்ட்டு புக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மெயின் டெஸ்ட்டு வந்து நம்மளாக புக் பண்ண முடியாது. ப்ரைவேட்டில் போட்டவங்க வந்து மெயின் டெஸ்ட்டு புக் பண்ணுறதா இருந்தால் அவங்க ஐடி இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாக புக் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ட்ரைனிங் நல்லா பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து மெயின் டெஸ்ட் வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து ப்ரைவேட்டில் போட்டோம்னா அவங்க தான் பண்ண முடியும் மெயின் டெஸ்ட்டு, அதாவது ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்டு அது மட்டும்தான் அவங்க புக் பண்ண முடியும். மற்றதெல்லாம் நம்மளே புக் பண்ணி நம்ம போய்க்கலாம். இப்போ வந்து ப்ரைவேட்டில் வந்து என்ரோல் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து எது பெஸ்ட்டுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து நல்லா ட்ரைவிங் பண்ணிவிட்டு இங்கே வந்து லைசன்ஸ் எடுக்கிறவங்க வந்து ப்ரைவேட்டில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் நீங்கள் எடுத்துடலாம். இதே வந்து நீங்கள் இந்தியாவில் நல்லா ட்ரைவிங் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் மூலிமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ லெசன்ஸ் முடிக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. 25லேருந்து 30 லெசன் முடித்தா தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டே வந்து புக் பண்ண முடியும். உங்களுக்கு ட்ரைவிங் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டு நீங்கள் வந்து புக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ட்ரைவிங் ஒழுங்காக தெரியலைன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து இதில் போட்டுக்கோங்க, கவர்மெண்ட் இதில் ஸ்கூல் மூலிமா போகிறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இந்தியாவில் வந்து ட்ரைவிங் பண்ணியிருக்க மாட்டீங்க, சிங்கப்பூரில் வந்து தான் ட்ரைவிங் பண்ண போகிறீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மூலிமா போயிட்டு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஈஸியாக கற்றுக்கலாம். ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சில இதில் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, சில இதில் நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. என்னென்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிவிட்டு விட்டுருவாங்க. நம்ம புரிஞ்சிக்கிட்டு பண்ணால் தான் நம்ம பாஸ் ஆக முடியும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் வந்து போட்டிங்கன்னா மினிமம் 25 கிளாஸஸ்கிட்ட நம்ம போகிறக்குள்ளே இருக்கும் ப்ராக்டிக்கல் லெசனு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்து முக்கியமான ஒன்று சொல்லிக்கிறேன். ப்ரைவேட்டில் போடுறவங்களுக்கு, ப்ரைவேட் ஸ்கூலில் போடுறவங்க இப்போ நிறைய ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட அதாவது ஃபாரின் லைசன்ஸு கன்வெர்ட் பண்ணி, அதாவது இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் லெசன் போனீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக எடுக்க போகிறீங்கன்னா இப்போ வந்து லைசன்ஸு கன்வெர்ட் பண்ணாமல் பேசிக் தியரி ஃபைனல் தியரி எழுதி நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் போடுறீங்கன்னா அவங்க சில பேர் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. லைசன்ஸு அதாவது கன்வெர்ட் பண்ண லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் என்ரோல் பண்ணும்பொழுது ப்ரைவேட்டில் போட போகிறீங்கன்னா நீங்கள் போய்ட்டு அந்த ஸ்கூலில் விசாரித்து அதுக்கப்புறம் நீங்கள் போடுறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் மூலிமா போனீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் போயிட்டு என்ரோல் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது பேசிக் தியரி ஃபைனல் தியரி ஐ டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பேசிக் தியரி ஃபைனல் தியரி எழுதுறதுக்கு முன்னாடி எவாலுவேஷன் டெஸ்ட் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதாவது பேசிக் தியரி சம்மந்தமாக ட்ரையல் டெஸ்ட் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பேசிக் தியரி ஃபைனல் தியரி எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் லெசன் போகலாம். ப்ராக்டிக்கல் லெசன் வந்து 5 லெசனுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து சிமுலேட்டர் போக முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸ்கூல் மூலிமா போகிறவங்க மினிமம் வந்து 5 லெசன் வந்து போயிருக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் நம்ம சிமுலேட்டர் அட்டன் பண்ணி
3 மாடுவல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட கண்டினியூவாக போய்க்கலாம். அதுக்கப்புறம் கண்டினியூவாக போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் வந்து புக் பண்ணி நீங்கள் மெயின் டெஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ அவ்வளோதான், இது கவர்மெண்ட் மூலயமா போகிறதுங்க. இதே வந்து ஸ்கூலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 25 லெசன்லேயே நீங்கள் வந்து ட்ரைனிங்கை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஸோ நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. எந்தெந்த இடத்துல ட்ரைனிங் வரும்போது நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும், கரெக்டாக எந்த இதில் வந்து கரெக்டாக ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ வந்து ட்ரைனிங் தெரியாதவங்க ஸ்கூல் மூலயமா போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பற்றி நல்லா கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து ப்ரைவேட்டில் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வரும், கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் வருங்கிறத அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன்.